காரைக்கால் மாவட்ட கிளை சிறைக்குள் கைதி அறையில் செல்போன், சிம் கார்டு, பேட்டரி மற்றும் போதைப் பொருட்கள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஏற்கனவே 15க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி நந்தகுமார் சமீபத்தில் போக்சோ வழக்கில் கைதாகி சிறையில் இருந்து கொண்டே தனக்கு எதிராக சாட்சியம் வழங்கியவரை ஆட்களை ஏவி வெட்டுவதற்கு மூளையாக செயல்பட்டதாக தெரிய வருகிறது. இந்த சூழலில் விசாரணை கைதி நந்தகுமாரின் அறையை சோதனையிட்டதில் கழிவறை தொட்டியில் மறைத்து வைக்கப்பட்ட சிகரெட், கஞ்சா, மது உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறைக்குள் இருந்து கொண்டே செல்போனை பயன்படுத்தி தனது கூட்டாளி மூலம் சாக்கடை வழியாக சிறைக்குள் கஞ்சா, மது பாட்டில்கள், சிகரெட்டுகள் உள்ளிட்டவற்றை பெற்றதாக கூறப்படுகிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு நிகழ்ந்த சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த கோபிச்செட்டிப்பாளையம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 14,800,000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டது. ஆனால் இழப்பீடு வழங்கப்படாததால் நீதிமன்ற ஊழியர்கள் பேருந்தை ஜப்தி செய்தனர். குமரி மாவட்டம் கருங்கல் அருகே ஆசிரியர் வீட்டில் 18 சவர நகைகளை கொள்ளையடித்துவிட்டு போலீசார் பிடியிலிருந்த தப்பிய திருடன் பெங்களூருவில் வைத்து கைது செய்யப்பட்டான். தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் சிறிது நகைகளை நாகர்கோவிலில் விற்றதாகவும் மீத நகைகளில் வீட்டின் மிக்சியில் பதுக்கி வைத்ததும் தெரியவந்தது. இதையடுத்து நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் ஜெயக்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை எட்டிமடை பகுதியில் வளர்ப்பு நாயை கவி சென்ற சிறுத்தையை தொழில்நுட்ப உதவியை கொண்டு பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த விவகாரத்தில் 2 கேமராக்கள் பொருத்தி வீட்டை சுற்றி கவனித்து வரும் நிலையில் மனிதர்களை தாக்குவது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கும் முன்னர் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூண்டில் சிக்காத சிறுத்தையை தொழில்நுட்ப உதவியுடன் பிடிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சீர்காழி அருகே உலக புகழ்பெற்ற திருவெண்காட்டில் புதன் கோயில் செல்லும் வீதிகளில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளது. கூட்டமாக சுற்றித் திரியும் தெருநாய்களால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள், பள்ளி செல்லும் மாணவர்கள் மிகுந்த அச்சத்துடனேயே கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. எனவே தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.